இன்று நாம் டென்மார்க் ஸ்கேன் நகரில் சஹானா நல்லரட்னமால் தொடர்ந்து 3 நாட்கள் நடாத்தப்படும் ஓவிய கண்காட்சி மண்டபத்தில் நிற்கின்றோம். இதன் விவரங்களை சஹானா நல்லரட்னமிடம் சென்று டிடிஎன் தொலைக்காட்சிக்காக கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்கள். என்னுடைய பேர் சஹானா நல்லரட்னம். நான் ஹாலண்டில் மியூத் மீடியா டிசைனர் படித்து முடித்து அங்கவே வேலை செய்து டென்மார்க்குக்கு நான் திருமணம் செய்து வந்து கொண்டேன். இப்படி ஒரு வரையின் திறன் உங்களுக்குள் இருக்கு என்பதை எப்போது கண்டு கொண்டீர்கள்? நான் சிறு வயதில் நான் பேப்பரும் பெஞ்சிலும் தான் முதல்ல தொடங்கினேன். நான் அது பிறகு ஸ்கூலுக்கு போகணும், வேலைகளுக்கு போகணும் என்று பிறகு நான் ஓவியங்கள் வரைகிறதுக்கு மெனக்கிடவே இல்லை. இப்போ போன வருஷம் இந்த கொரோனா டைமில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ சும்மா இருந்து ஒரு பேப்பரும் கலர் பெஞ்சிலும் எடுத்து முதலாக என்னுடைய கிளியை வரைய தொடங்கினேன். அது மிக மிக வடிவாக வந்தது. அதுக்கு பிறகுதான் நான் அடுத்த படம் என்ன வரையலாம் என்று சிந்திக்க தொடங்கி மேலும் மேலும் இப்படி வந்தேன். இப்பொழுது நீங்கள் சிறு வயதில் ஓவியம் வரைந்தீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த ஓவியம் முதல் வரையும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயது இருக்கும்? நான் முதல் வரைந்த ஓவியம் கிட்ட ஒரு 8 வயதில் வரைந்திருப்பேன். நீங்கள் முதலில் வரைந்த ஓவியம் எது? முதலாக வரைந்த ஓவியம் ஒரு புத்தர். அதை நான் ஹாலண்டில் இருக்கும்போது தான் வரைந்தேன் நான். ஆனால் அப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், வேலைகளுக்கு போகணும். ஸோ நான் ஓவியங்களில் பெருசாக மெனக்கிடலை. ஆனால் அதுதான் என்னுடைய முதல் பெயிண்டிங்கில் வரைந்த ஓவியம். நீங்கள் இவ்வளவு நன்றாக தமிழ் கதைக்கின்றீர்கள். தமிழை எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? நான் அப்பா அம்மாவோட எப்போவுமே வீட்டில் தமிழ் தான் நாங்கள் கதைக்கிறோம். ஸோ நான் அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். திருமணம் முடிந்த பின்னர் நீங்கள் ஓவியம் வரைவதில் உங்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவு தருகின்றாரா? ஆமாம், அவருக்கு கல்யாணத்துக்கு முதலே அவருக்கு தெரியும் நான் சரியான கிரியேட்டிவ் உண்டு, ஏதாவது எப்போவுமே ஒன்று செய்து கொண்டிருக்கணும்னு தெரியும். ஸோ அவர் எப்போவுமே இது வரைக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கிறார். நீங்கள் ஓவியம் வரைவதற்கென்று வகுப்புகள் ஏதேனும் போனதுண்டா? இல்லை, நான் ஓவியம் வரைகிறதுக்காண்டி ஒரு வகுப்புக்கும் போனதில்லை. அப்பொழுது இது நீங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு முயற்சி என்று சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக.